ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ ஹோட்டல்லேருந்து இறங்கி மெதுவாக அப்படி இங்கெல்லாம் என்னென்ன இருக்குன்னு சும்மா அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கால அப்படியே இறங்கி வந்து இங்கே யூடிசியும் இருக்குது தெரியுங்களா, கவர்மெண்டோட ஆஃபீஸு. யூடிசி இங்கே தான் இருக்குது பாருங்க. ஷெரட்டன் ஹோட்டல் இருக்குல்ல, ஹோட்டல் பக்கத்துலேயே தான் அந்த யூடிசி ஆஃபீஸு. ஸோ எதுவும் கவர்மெண்ட் வேலை இருக்குதுன்னா கூட நீங்கள் சாட்டர்டே சண்டேயில் கூட இங்கே வந்து செஞ்சுக்கலாம். ஓவியத்தை பாருங்க. ஆனால் மலேசியாவில் எந்த மூலைக்கு போனாலும் இப்படியான ஒரு ஓவியம் இருக்குது. ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கு. வீட்டில் என்ன இருக்குன்னு தெரியல. நெய் பேங்க் இருக்கு அந்த சைடு. சாப்பாடுன்னா அங்கே தான் சொன்ன நசிலம்மா பேம்பு நேற்று அதுக்கிட்டே வந்துருக்கேன் திரும்ப. சைடில் என்ன கடைங்க இருக்குன்னு பார்ப்போம். இங்கே வந்துட்டு நிறையா அந்த நாசி ஆயம் அது ரொம்ப இருக்குது. நாசி ஆயம் மாதிரி இந்த கடை வருஷம் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எங்கே பார்த்தாலும் பூனையோட இதாக இருக்குது. சாப்பாடு கடைங்க நிறையா பெஸ்ட் ப்ரைஸில் ஹோட்டல்லாம் இருக்குது. அந்த மாலில் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தப்போ நிறையா பெஸ்ட் ப்ரைஸில் ஹோட்டல்லாம் இருக்குது. ஸோ வரவங்க ஏர்லியாக பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சீப்பஸான
பட்ஜெட்டில் ஒரு நல்லா முடிக்கலாம் அந்த ட்ரிப்பை. சுற்றி பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு போவோம். இந்த சாப்பாடு வந்து செம்ம ஃபேமஸ் இந்த கடையில். உணவுமே இந்த கடையில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ரொம்ப பேர் இந்த கடைக்கு வருவாங்க சாப்பிட்றதுக்கு. ஒருவேளை நீங்கள் சரவாக்கு வந்துட்டு இங்கே என்ன சாப்பிட்லான்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்கன்னா மேபி நீங்கள் குனோமிக்கு வாங்க. நான் இந்த கடையை ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவேன் உங்களுக்கு. சாப்பாடு நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாவில் ரிவர் சைட் ரெஸ்டாரண்ட், ரிவர் சைட்டில் இருக்கிற கடைகளில் வந்து இதுதான் ஃபேமஸாக இருக்குது. இது முன்னுக்கு பழம்லாம் வைக்கிறாங்க. பழம் இருக்குது, காய்கறி, பழம் வாங்கி வைக்கிறாங்க. பூ விற்கிறாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் இதாக இருக்குது. ஆளுங்க கொஞ்சம் புலங்குறாங்க போல இந்த இடத்துல. இந்த ப்ரையர்ஸ்க்கு இந்த மாதிரி போகிறவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க எல்லாத்தையும். ஓகே, அழகான ஓவியம், குதிரை ஓடுற மாதிரி குதிரை ஓவியம். அந்த கடை வரிசையில் கொஞ்சம் நிறைய பழங்கடைங்க இருக்கு. ரொம்ப வாங்கிட்டு போகும். அழகா இருக்கு. பூக்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கு. Selamat berjalan. Pas only clock tower, clock tower. மேலே ஹோட்டல்லேருந்து பார்த்தேன் ஒரு சர்ச் ஒன்று தெரிஞ்சு. அந்த சர்ச்சை பார்ப்போன்ட்டு
நான் முதல்ல இருந்து யோசிச்சுட்டு இருந்தேன், சரி வாய்ப்பு கிடைச்சா போய் பார்ப்போம் அப்படின்ட்டு. ரொம்ப கொஞ்சம் பழமையான சர்ச்சாக இருக்குல்ல, நல்லா இருக்கும் பார்க்குறது. பொம்பா இருக்குங்க ஃபயர் சர்வீஸு. நான் வந்துட்டோம் அந்த சர்ச்சுக்கிட்ட வந்துட்டோம். சர்ச் தானே? ஆமாம், சர்ச்சே தான். தான் அந்த பழமையான சர்ச்சுக்குள்ள இருக்குது. இந்த வேலைப்பாடெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. சர்ச் கட்டிக்கிட்டு இருக்காங்க. சர்ச் கட்டிக்கிட்டு இருக்காங்க. சர்ச்சு ரிப்பேரிங்கில் இருக்கு போல இருக்குது. ரொம்ப ஒரு பழமையான சர்ச். நான் தங்கியிருக்க ஹோட்டல்லேருந்து பார்த்தா இந்த சர்ச் தெரியும். பழைய கோட்ரஸ் வீடுங்க, பழைய கோட்ரஸ் வீடுலாம் நம்ம இப்படி தானே இருக்கும். அந்த டைம்லாம் கோட்ரஸ் வீடு இங்கே கவர்மெண்ட் நடந்தவங்களாம் கோட்ரஸ் கொடுத்தாங்க. ஏன் இருக்கு, ஆனால் இப்போல்லாம் எல்லாம் அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலில் போச்சுங்க. என்னன்னு தெரியல, கொஞ்சம் தூரம் நடக்கணும்ல. இந்த அவசரமாக ஒரு டவர் இருக்கு, ஷார்ட் கட் இருந்தால் பூந்து ஓடிடலாம். காடி வந்துக்கிட்டே இருக்கு. பார்த்துக்கணும். டென்ட்டுன்னு போட்டாங்க சர்ச்சோட இதில். ஓகே, கண்ணுக்கு ஒரு டவர் தெரிஞ்சு சக்கு நாங்கள் ஓட்டு விடையாந்துருவோமா. நடந்துட்டு ஓட்டுவாங்க போயிட்டு அதுக்கிட்ட போயிட்டு ஒரு வீடியோ போடுறேன் நான். அவருங்க பொம்பா பாலாய் பொம்பா. பாருங்க, பூனை ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. வர போகிற காடிங்களை பூனை ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. பூனை பாருங்க எப்படி ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்குது. ஒரு இடம் இருக்கு, அதை பிடிச்சி வீடியோ போடும். உப்பு சாப்பாடு மாதிரி, ஸ்டீம் போட் மாதிரி என்னன்னு வந்துக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்கூலில் ஏதோ ஃபங்க்ஷன் போடுது, ஸ்கூலுக்கு பிள்ளைங்கள தான் வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க டான்ஸ் ஆகுது. ஒரு ஸ்கூலா ரெண்டா சுங்பா Number 3 Kuching School. நான் முதல்ல ஒரு விஷயத்தை தேடி வந்தேன்ல,
நினைக்கிறேன் அது வந்து ஸ்டேடியமாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். மேபி என்னோட கணிப்பு அது வந்து ஒரு ஸ்டேடியமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நாங்கள் டவரோட அந்த பில்டிங்கோட ஷேப்பே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. சரி, அதான் போய் பார்ப்போம் என்னடா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. என்ன முதலே யோசிச்சேன். ஏன்னா இங்கிட்ட போடுறேன் எங்கே போனாலும் அந்த டவர்கிட்ட போக முடியல. பாருங்க, அந்த டவர் தான் அது தெரியுது, அந்த வளர்த்தியா அது. புள்ளியாட்ட பேர் முடியும்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தா அது மசூதியாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான், திரும்பி ரிட்டர்ன்லாம் வரணும் தான். Dewan Masyarakat Kuching. Dewan. எங்கே ஜி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்றீங்களா? நான் அந்த டவரை தேடி தான் போய்கிட்டு இருக்கேன். கிட்ட போயிட்டு பார்ப்போம் அது எப்படி இருக்கு அப்படின்ட்டு. எஸ், கிட்ட தெரியுது, கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். இம்பீரியல் ரிவர் பேங்க் ஹோட்டல்லேருந்து நடந்தே வரும் அதை பார்க்குறது. ஓகே, வாவ், தேவன் பண்டாரயா குச்சிங் ஸ்லாத்தான். ஐயோ, அவங்களோட பில்டிங் பாதி ரொம்ப அழகாக இருக்கு. எஸ், இங்கே வந்து எல்லாம் இந்த ஈவினிங் நேரத்தில் வந்து எல்லாரும் ஜோகிங் ஓடுறது எல்லாம் அப்படி. அவங்களோட பில்டிங் அது ரொம்ப அழகாக இருக்கு. வித்தியாசமாக தானே வச்சுருக்காங்க இந்த பில்டிங்கு. கட்டியிருக்கிறது ஒரு வித்தியாசமாக தானே இருக்கு. சரி ஓகே, என்னவா இருந்தா பில்டிங் ஒரு ஷேப் அழகாக தானே இருக்கு. மத்தியானத்தில் எல்லாரும் இங்கே வந்துட்டு ஜோக்கிங் விடுவாங்க போல இருக்கு. இது அப்படியே பார்க்க கொஞ்சம் அப்படியே லேக் மாதிரி இருக்கு. ஈவன் பண்றதையா தான். வந்துட்டோம் guys, வந்துட்டோம் நாங்கள். கோச்சிங் பக்கத்துலேயே வந்துட்டோம். அங்கேயும் பாருங்கள் கோச்சிங் இருக்கு. ஓகே, இதெல்லாம் மற்றவங்க சொன்னேன் இங்கே ஒரு லேக் இருக்குன்னு. எல்லாரும் இங்கே நடந்துக்கிட்டு இருப்பாங்க உங்களுக்கு இங்கே. ஓகே, எனிவே இது வந்துட்டோம். பாருங்க அந்த கோச்சிங். ஓகே காய்ஸ், இதான் அந்த தேவான் பண்டாராயா. டைம் கிடைச்சா வந்து விசிட் பண்ணுங்க காய்ஸ். இந்த இடத்த சும்மா ஜஸ்ட் பாஸ் பை பண்ணாலே ஓகே தான். நல்லா அழகாக இருக்குது பாருங்க. பில்டிங் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க. ஒரு ஷேப்பாக கட்டியிருக்காங்க தானே, எவ்வளோ அழகாக இருக்குது. பியூட்டிஃபுல் அழகாக இருக்குது. Okay. Dewan Bandaraya Kuching guys. Take care. Have a nice day. Bye.